இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி 1 நாளாகமம் 22 அதிகாரம் 16வது வசனம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். ஹல்லேலூயா. பக்தன் தாவீதுக்கு ஒரு ஆசை வந்தது, தேவனுடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவரோ தாவீதிற்கு அதை அனுமதிக்கவில்லை. மாறாக தாவீதிடம் கர்த்தர் கூறுகிறார், நீ கட்ட மாட்ட, ஆனா உன் ஸ்தானத்தில் உன் குமாரனாகிய சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் தாவீதுக்கு வாக்குரைக்கிறார். ஆகவே தாவீதும் அவன் சும்மா இருக்கல. அவன் சரி, ஆலயத்தை கட்டதான் எனக்கு ஆண்டவர் அனுமதிக்கல, ஆனால் ஆலய கட்டுமான பொருட்கள் எல்லாம் நாம் சேர்த்து வைக்கலாம் இல்லையா என்று சொல்லி அந்த ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறான். அதை சேர்த்து வைத்த பின்பு தாவீதின் முதிர் வயதிலே அவன் மரிக்கும் தருவாயில் சாலமோனை பலப்படுத்தும் வகையாக இப்படி கூறுகிறான். சாலமோனே, நான் ஆண்டவரிடம் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினேன், ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கவில்லை, ஆனால் உன்னை கொண்டு கட்டுவார் என்று ஆண்டவர் எனக்கு வாக்குரைத்தார். அதனால் நீ கட்டதா போற, அதற்கு இது வேணுமே அது வேணுமே என்று கலங்கி நிற்காத. பாரு, பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் கணக்கே இல்லாம இருக்குது. அதனால நீ பயப்படாம நீ எழுந்து காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், எதை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் உன்னை நடத்துவார் என்று சொல்லி சாலமோனை தாவீது பலப்படுத்துகிறான். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு எப்படி தாவீது சாலமோன் தேவாலயம் கட்டும்படியாக பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் கணக்கில்லாமல் சேர்த்து வைத்தானோ, அதே போல் இந்த நாட்களிலும் நாம் ஜெயம் எடுக்கும்படியாக, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஜெயம் பெற்றவர்களாய் சுதந்திரத்தை சுதந்திரித்தவர்களாய் மாறும்படியாக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நமக்கு இருக்கிற பலவீனமா, அந்த பலவீனத்திற்கு விடுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு. சோர்வுக்குண்டான விடுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு. போராட்டங்களுக்குண்டான விடுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு. பாரமா, கலக்கமா, கண்ணீரா, இதற்குண்டான விடுதலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போய் வாழ்க்கையில் அமர்ந்து கொள்ள வேண்டாம். அன்று பெதஸ்தா குளக்கரையில் எத்தனையோ வேதனைகளுடன் படுத்துக் கொண்டிருந்த ஒரு முடவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று. அவன் படுத்திருந்தவன் இந்த வார்த்தைகளை விசுவாசித்தான், எழுந்தான், நடந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அதே போல் இன்றைக்கும் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்தி காரியத்தை நடப்பீங்கள் என்று. சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம், இதுவரையும் நீங்கள் தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது கூறுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடத்து, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை தருவார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து நாம் அவருடைய சொல்லை கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்திலும் வாய்க்க பண்ணி தருவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.